ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு மாசான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க. கேரளாவில் சர்வரு கிராஷ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ புக் மை ஷோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற நேரத்தில் உங்களுக்கு டிக்கெட் புக்கிங் ஓப்பனே ஆகாமல் கூட போகலாம். ஏன்னா ஃபுல்லாக சர்வர் கிராஷ் ஆகிருக்கிறதாக தகவல் வந்திருக்கு. அதில் கேரளாவில் மாஸ் பண்ணியிருக்காங்க. மேபி உடனே இப்போ சரி பண்ணிவிடுவாங்க தான் தோணுது. இந்த சர்வர் கிராஷை அஃபிஷியலாகவே அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. கேரளாவில் சம்பவம் பண்ணியிருக்காருங்க. யாருமே வந்து என்ன நினச்சாங்கனாக்கா, வரும் டிக்கெட் புக்கிங் ஓப்பன் ஆகும், எல்லாம் புக் பண்ணாங்க, நல்லா வசூல் வரும், நல்லா ஓப்பனாக இருக்கும், சூப்பரான ஒரு ஓப்பனிங் இருக்குன்னு நினச்சாங்க. ஆனால் சர்வர் கிராஷ் ஆகிற அளவுக்கு காலையில் ஓப்பன் பண்ண ஒரு சில நேரத்தில் 1,00,000 டிக்கெட் விற்று தீர்ந்துருக்கு. ஃபாஸ்டஸ்ட் எவர் இன் கோலிவுட் இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ டிக்கெட் பார்த்தீங்கன்னாக்கா விற்று தீர்ந்ததே கிடையாது கேரளா பாக்ஸ் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா மதியானம் நிலவரப்படி பார்க்கும்போது, மதியானம் ஒரு 2 மணி 3 மணி நிலவரப்படி பார்க்கும்போது 2.35 கோடி சேல்ஸ் ஆகிருக்கு டிக்கெட் புக்கிங்ஸ் மட்டும் கேரளாவில். அந்த அளவுக்கு தரமான சம்பவம் பண்ணியிருக்காரு. ஸோ மதியானம் அந்த 2-2.5 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த டைமில் பார்த்தீங்கன்னாக்கா 1,43,000 டிக்கெட் புக்கிங்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 2.25 கோடிக்கு மேலே உங்களுக்கு வசூல் வந்திருக்கு. சிவாஜி, எந்திரன், கபாலி லெவலான ஒரு பெரிய ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணியிருக்கார் தலைவர். இப்போ இந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஈவினிங் ஆகிடுச்சு. இப்போ இந்த டைமில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 கோடிக்கு மேலே வசூலை குவிச்சு விட்ருக்கும். அதே போல் 1,50,000 டிக்கெட்டு மேலே சோல்ட் அவுட் ஆகிருக்கும். ஸோ புக் மை ஷோவில் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒரு தமிழ் படத்துக்கு எந்த ஒரு தமிழ் படத்துக்கும் கிடைக்காத ஒரு மேசிவான ஒரு ஓப்பனிங் தான் சொல்லணும். எனக்கு தெரிஞ்சு கேரளாவில் எல்லா ரெக்கார்டையுமே அடித்து நொறுக்கிட்டுங்க இந்த படம் மட்டும் நம்ம எதிர்பார்த்த மாதிரி இருந்துச்சுனாக்கா கேரளாவில் எல்லா ரெக்கார்டையும் அடித்து நொறுக்கிட்டு போய்கிட்டே இருக்கும். இப்போ அடுத்தது இதில் கூடுதலான அப்டேட் என்ன அப்படின்னா, வர 11ஆம் தேதி மும்பையில் கூலி படத்தோடைய ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் நடக்க போகுது. ஸோ ஏற்கனவே மும்பையில் அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் ட்ரெயின், மெட்ரோ ட்ரெயின்லலாம் ஃபுல்லாக இந்த கூலி படத்தோட போஸ்டர் ஒட்டி பயங்கரமாக ஒரு ப்ரொமோஷன் பண்ணியிருக்காங்க ஆஃப்லைனில். இப்போ அங்கே டேரெக்டாகவே வந்து ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு ஒரு ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் மாரி வச்சு அங்கே பயங்கரமான ஹைப்பு க்ரியேட் பண்ண போகிறாங்க. பர்ஃபெக்டாக சன் பிக்சர்ஸ் அவங்களுடைய அந்த ப்ரொமோஷனை பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ்.